இந்தியால அதிகமான மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 மக்களவை தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்துக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 7 கட்டங்களா தேர்தல் நடைபெற இருக்கு. கடந்த 2019 மக்களவை தேர்தல உத்தரப்பிரதேசோட 80 தொகுதிகள்ல 62 தொகுதிகளை கைப்பற்றி பெரும் வெற்றியை ஈட்டினாங்க பாஜக. அதே சமயம் காங்கிரஸ் இங்க வெறும் ஒரே ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க. காங்கிரசுக்கு வெற்றியை கொடுத்த அந்த ஒரு தொகுதி தான் ரேபரேலி. இந்த நிலையில தான் வர இருக்க மக்களவை தேர்தல்ல இந்த ரேபரேலி மக்களவை தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரஸ் வட்டார செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. உத்தரப்பிரதேஷ்ல காங்கிரஸோட கொடி பறக்கிற இந்த ரேபரேலி மக்களவை தொகுதி நேரு குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானது. 1952ல சுதந்திர இந்தியால நடந்த முதல் மக்களவை தேர்தல நேருவோட மருமகன் ஃபிரோஸ் காந்தி இந்த தொகுதியில களமிறங்கி வெற்றி பெற்றாரு. அடுத்து வந்த 1957 மக்களவை தேர்தலையும் ரேபரேலி தொகுதியில ஃபிரோஸ் காந்தி தான் வெற்றி பெற்றாரு. இந்த நிலையில 1960ல மாரடைப்பு காரணமா ஃபிரோஸ் காந்தி மரணம் அடைய இடைத்தேர்தல் வந்த அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியோட RP சிங் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அடுத்து 1962 மக்களவை தேர்தல்ல இங்க காங்கிரஸ் கட்சியோட ஃபைஸ்நாத் குரில் வெற்றி பெற்றார். இதை தொடர்ந்து 1967 மக்களவை தேர்தல்ல ரேபரேலியில களமிறங்கின இந்திரா காந்தி பெரும் வெற்றியை பெற்றாங்க. 1971 தேர்தலையும் இந்திரா காந்தி தான் இங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா அவங்களோட வெற்றி செல்லாதுன்னு அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க அதன் விளைவா எமர்ஜென்சி நிலையை பிரகடனப்படுத்தினாங்க இந்திரா. அதை தொடர்ந்து 1977 மக்களவை தேர்தல ஜனதா கட்சியோட கைவசமாச்சு இந்த ரேபரேலி மக்களவை தொகுதி. 1980 மக்களவை தேர்தல ரேபரேலி மற்றும் தெலுங்கானாவோட மேடக் மக்களவை தொகுதிகளில் களமிறங்கின இந்திரா 2 தொகுதிகள்லையும் வெற்றி பெற்றாங்க. ஆனா ரேபரேலியில தன்னோட MP பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கடைசி வர மேடக் மக்களவை தொகுதியிலேயே MP-யா தொடர்ந்தாங்க இந்திரா காந்தி. அதுக்கு பிறகு 1980 இடைத்தேர்தல் மற்றும் 1984 மக்களவை தேர்தல்ல நேரு குடும்பத்தை சேர்ந்த அருண் நேரு இந்த தொகுதியில வெற்றி பெற்றாரு. 1989 1991 மக்களவை தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான ஷீலா கவுல் இந்த தொகுதியில வெற்றியை ஈட்டினாங்க. ஆனா அடுத்து வந்த 1996 1998 மக்களவை தேர்தல்கள்ல இந்த ரேபரேலி மக்களவை தொகுதி பாஜக கைவசமாச்சு. ஆனா அடுத்து வந்த 1999 மக்களவை தேர்தலே இந்த தொகுதியை காங்கிரஸ் தன்னோட கைவசமாக்கிச்சு. இதை அடுத்து ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுத்ததால அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த சோனியா காந்தி 2004 மக்களவை தேர்தலில் முதலா களமாடின தொகுதி இந்த ரேபரேலி தான். தொடர்ந்து 2019 தேர்தலையும் சுமார் 5 முறை தொடர்ச்சியா சோனியா காந்தி தான் ரேபரேலி மக்களவை தொகுதி MP-யா வலம் வந்தாங்க. இந்த நிலையில தான் சமீபத்துல மாநிலங்களவை உறுப்பினர் பதவி சோனியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதை அடுத்து வர இருக்க மக்களவை தேர்தல்ல இந்த தொகுதியில யார் களமாட போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துட்டு வருது. இந்த நிலையில தான் பிரியங்கா காந்தி இந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அரசல் புரசலா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ரேபரேலி நேரு குடும்பத்துக்கு லக்கியான தொகுதி அப்படிங்கிறதுனால பிரியங்கா தன்னோட தேர்தல் அரசியலை இங்க இருந்து தொடங்கினா அவருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரஸ் தலைமையிடம் நம்புறதாவும் தகவல்கள் வருது.